வேங்கை புலி இமயம் நாட்டு கொடி 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 மறக்க நடந்து பறி 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 முடிக்க அடுமனது பெரி 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 திறக்க அடிகளத்தில் பொறி 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 மறக்க எதிரிகளை கொடு சோமரசம் புகடா மரடா இவர் பயணம் இனி ஓயாதே எடு ஆளை எடு நகடா நகடா பெரி புலி ஓயாது. எந்த கரைக்கு வந்திருக்கோம், எங்கே இருக்கோன்னே தெரியாமல் ஆர்த்தர் தத்தளிச்சிட்டு இருக்க அந்த தீவிலேயே கொஞ்சம் புகை போகிறத ஆர்த்தர் கவனிக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா சில மனுஷங்க இருந்தாங்க. அந்த மனுஷங்க யாருன்னு பார்த்தா நம்ம கேங் பாய்ஸ் தான். விதியோட விளையாட்டுனால ஆர்த்தரும் நம்ம கேங்கும் ஒரே தீவில் கரை சேர்ந்துருக்காங்க. ஆனால் அங்கே அவங்க உருவாக்கின புகையை ஆர்த்தர் மட்டும் கவனிக்கல, அங்கே இருந்த ஒரு மர்ம கும்பலும் கவனிச்சாங்க. அவங்க கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்தாங்க. நம்ம கேங்கையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது திடீர்னு எங்கேருந்தோ அந்த சோல்ஜர்ஸை யாரோ சுட்டு கொண்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த தீவோட பழங்குடியினர் தான். அவங்க நம்ம கேங்கை காப்பாற்றிருக்காங்க. அவங்க தங்களோட இருப்பிடத்துக்கு நம்ம கேங்கை கூட்டிகிட்டு போய் சாப்பாடும் அடைக்கலமும் கொடுத்தாங்க. மேலும் இந்த தீவை பற்றியும் விளக்குறாங்க. இந்த ஐலாண்ட் பேர் கார்மா. கியூபாவில் தான் இது அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் சுகர் பிளான்டேஷன் இருக்குது. அதோட ஓனரான சைமன் இந்த தீவோட வாசிகளையும் அடிமையாக்கி வச்சுருக்கான், அராஜகம் பண்ணுறான். கேட்க ஆள் இல்லை, எதிர்த்து நிற்க எங்ககிட்ட போதுமான ஆள் பலமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பழங்குடியினர். நாங்கள் இந்த இடத்த விட்டு போகணும்னு டச் உதவி கேட்க பழங்குடியினர் சொல்கிறாரு, சைமனுக்கு உங்களை பற்றி இப்போது தகவல் போயிருக்கோம். அவன் உங்களை வெளியே போக விட மாட்டான். அவனை கொன்னா மட்டும்தான் இங்கேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதுக்கு எங்கள் போராட்டத்தில் நீங்களும் இணையுங்களேன். எங்கள் ஆளுங்களை அந்த சைமன் சிறவாசியாகவும் வச்சுருக்கான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆர்த்தர் அண்ட் கேங் சொல்கிறாங்க, நீங்கள் உதவலைன்னா நாங்களும் அப்படி கைதியாக தான் இப்போ இருந்திருப்போம். நாங்கள் இங்கே இருந்து தப்பிக்கிறதுக்காக சைமனை கொள்கிறோமோ இல்லையோ, உங்களுக்கு உங்கள் உரிமையை மீட்டு தர சைமனை கொள்கிறோன்னு வாக்கு தராங்க. அதன்படியே பயங்கரமாக யோசித்து ஆள்பலம் இல்லாமலும் ஆயுதம் இல்லாமலும் சண்டை செய்ய துணிகிறாங்க. இந்த பிரச்சனையில் ஆர்த்தருக்கும் கேங் மெம்பர் மைக்காக்கும் பயங்கர வாக்குவாதம் வருது. உன்னெல்லாம் ஜெயிலே விட்டுருக்கணும், அன்னைக்கு உன்னை போய் காப்பாற்றினேன்னு சொல்கிறாரு ஆர்த்தர். அந்த சண்டையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் விட்டுட்டு அடிமையாக்கப்பட்ட பழங்குடியினரை மீட்டாங்க நம்ம கேங். அடக்குமுறையை கையில் எடுத்து பதவியை துஷ்பிரயோகம் பண்ண சைமனையும் அன்னைக்கு நம்ம கேங் கொண்டாங்க. இயற்கையோ கடவுளோ அன்றைக்கி நம்ம கேங்கை அங்கே வர வச்சு இப்போ பல பேரோட வாழ்க்கைக்கே அடையாளத்தை மீட்டு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு. உடனே அங்கே இருந்த ஒரு கப்பலில் ஏறி திரும்ப செயின்ட் டெனிஸ் சிட்டிக்கே வராங்க. கேங்கோட பெண்கள் நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆர்த்தர் ஐலாண்டில் சரியாக சாப்பிடாதனால தூங்காதனால பயங்கரமாக சோர்வாக இருந்தார். பயங்கரமாக இருமல் வேறு. இருந்தாலும் டச் அவர்கிட்ட சொன்னபடி அவர் மட்டும் தனியாக கேங் மெம்பர்ஸ் இருந்த பழைய ஹைட் அவுட்டுக்கு போய் பார்க்கலான்னு போகிறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ் சிலர் மட்டும் அங்கே வராங்க. அவங்களெல்லாம் கொன்னுட்டு ஆர்த்தர் ஹைட் அவுட் விட்டு வெளியே போகும்போது ஒரு லெட்டரை கவனிக்கிறார். ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அங்கிளுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கடிதம். அதை ஆர்த்தர் படித்ததுமே அதில் என்ன சொல்லியிருக்கு, அதை யார் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. கேங்கோட பெண்கள் இப்போ மறைஞ்சு வாழ்கிற இடம் தான் அந்த லெட்டரில் இருக்குது, குறியீடுகளோட. அதை எழுதுனது வேறு யாரும் இல்லை, நம்ம சாடி தான். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் கணவன் எழுந்த சாடி இப்போ பயங்கர தைரியமான ஆளாக ஆகிட்டாங்க. கேங்கோட பெண்கள் அதன் கூடவே மிச்சம் இருக்க சில மெம்பர்ஸை அவங்க தான் தலைமை தாங்கி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம கேங் பாய்ஸ் அண்ட் ஆர்த்தர் எல்லாரும் புது மறைவிடத்துக்கு போகிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்றாங்க பழையபடி. இவங்க எல்லாரும் திரும்பி வந்த சந்தோஷத்தில் கேங் இருக்க டச் மனைவி மட்டும் எங்கேயோ போயிட்டாங்கன்னு தெரிய வருது. டச் தன்னை முன்ன மாதிரி காதலிக்கிறது இல்லைன்னு அவங்க வருந்துனதா மற்ற கேங் மெம்பர் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் அபிகெயில் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கணவன் ஜானை கைது பண்ணிட்டாங்கல்ல, மீட்டு கொண்டு வாங்களேன் அப்படின்னு. அதுக்கு டச், என்ன விளையாடுறியா, எங்களை பிங்கர்டன்ஸ் ஊரெல்லாம் தேடுறாங்க, எங்கே இருந்து அவனை காப்பாற்ற போகிறது, அப்படி போனால் அது தற்கொலை முயற்சின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவைகளும் பயங்கர கோவப்படுறாங்க. சுயநலவாதியாக இருக்காதீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இந்த பிரச்சனையில் அங்கே துரதிருஷ்டவசமாக மறுபடியும் பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இனி ஒரு கொலை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஆர்த்தர் அவங்க கொண்டு வந்த மெஷின் கன்னில் அவங்களையே சுட்டு அந்த இடத்தையே ரத்த ஆற மாத்துறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற ஆஃபீஸர் மில்டன் அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து பிரச்சனைலாம் ஓஞ்ச அப்புறம் ஜான் மனைவி அபிகெயில் ஆர்த்தர் கிட்டேயும் சாடி கிட்டேயும், உங்களை தான் நான் நம்புகிறேன், ஜானை காப்பாற்றுங்க, தூக்கில் போட போகிறதா பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு கணவன் அப்படின்றது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அவன் எனக்கு சகோதரன் மாதிரி, அவனை கைவிட மாட்டேன்னு வாக்கு தராரு. அப்புறம் டச் ஆர்த்தர் கிட்ட நம்ம கேம்பை மாற்றணும், வேற இடம் தேடி கண்டுபிடின்னு சொல்கிறாரு. அப்படி தேடி போக ஒரு இடத்துல கொடூரமான சம்பவத்தை பார்க்குறாரு. ஒரு பிணந்தினி கூட்டம் ஒரு பொண்ணை ஒரு குகையில் கடத்தி வச்சுருந்தாங்க.
அந்த பொண்ணை காப்பாற்றி சாந்தப்படுத்தி ஆர்த்தர் கூட்டிகிட்டு வராரு. அந்த பொண்ணை அவள் வீட்டிலே விட்டுறாரு. அவங்க அம்மா கண்ணில் கடவுளையே பார்த்தாரு ஆர்த்தர். அப்போது அந்த வீட்டு பக்கத்துலேயே இருந்து இன்னொரு பெண்ணை கவனிக்கிறாரு. யார் அப்படின்னா, செகண்ட் சாப்டரில் ஆர்த்தர் கடன் வசூலிக்க ஒருத்தர் வீட்டுக்கு போய் அடித்து பணத்தை பிடிங்கிருப்பார். அவரோட மனைவி தான் இவங்க. அப்போவே அவர் இருமிட்டு இருந்தார். இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாராம். இதனால் வேறு வழி இல்லாமல் விபச்சாரத்துக்கு இவரோட மனைவி தள்ளப்பட்டதாக தெரிஞ்சுக்கிறாரு ஆர்த்தர். மனசுடைஞ்சு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் கேங் புது மறைவிடத்துக்கு வராங்க. எல்லா கேம்ப்லேயும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி மெம்பர்ஸ்க்கு இருப்பிடம் போட்டு தர்றது மிஸ் கிரிம்ஷா தான். அதுபோலவே இப்போவும் அவங்க புது இடத்த தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆர்த்தர் அண்ட் டச் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு அழையா விருந்தாளி வந்தாங்க. ஏய் டச், என்ன கொஞ்சமாச்சும் கண்டுக்கிறியா? ஏய் மோலி, குடிச்சிருக்கிறியா? நீங்க என்ன பண்ற? நான் உன் மனைவிடா, உதவாக்குற நாயே. உனக்கு என்னாச்சு மோலி? உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக்குனதே நான் தான். என்னை மதிக்காம இருக்கவோ காதலிக்காம இருக்கவோ நான் ஒன்றும் இவனை மாதிரியோ இல்லை இவளை மாதிரியோ வேலைக்காரனா இல்லை. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. இனி எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனி நீ யாரோ நான் யாரோ. இப்ப நீ படுற கஷ்டத்துக்கு காரணமே நான் தான். இல்ல, புரியல. ஆமாண்டா, டிடெக்டிவ்ஸ் கிட்ட சொன்னதே நான் தான். யார்கிட்ட இல்ல நீ சொன்ன? ஆஃபீஸர் மில்டன் கிட்ட, ஏஜென்ட் ராஸ் கிட்ட, உங்க பேங்க் கொள்ளைய கூட சொல்லிட்டேன். உன்னெல்லாம் கொன்னு புதைக்கணும்டா. என்ன தைரியம் இருந்தா? உன்னை எவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்பேன். குடிச்சிருக்கா? சுடுறேன். என்னடா சுட முடியலையா? பயப்படுற போல. தயவு செஞ்சு நீ அவசரப்படாது ஆர்த்தர். டச், அவன் இருந்தா பிரச்சனை தான். அவன் நம்ம விதிமுறைகளை மீறி இருக்கா. நீதான் பெரிய ஆளாச்சே, சுடுடா. ஏய்